சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா எல்லாத்துலயும் போஸ்ட் ஒட்டியாச்சுக்கா. டேய், அவ இப்ப வருவா. அவ கண்ணுல படாம மறைவா நிக்கலாம். வாங்கடா. அக்கா அக்கா டேய் பிரியாணி உன்னை ஆபீஸ்ல தானடா இருக்க சொன்னேன். இப்ப எதுக்குடா ஓடியாந்த? சத்தி சார் தான் சாப்பிட சொன்னாரு. சரி, சாப்பிடுறதுக்கு பணம் வச்சிருக்கியா? நீங்க கொடுத்த பணம் இருக்குக்கா. சரி வா போலாம். அக்கா அங்க பாருங்க. போஸ்டரை பார்த்து ஷாக் ஆயிட்டா. இனிமே அவளுக்கு தன்னால பயம் வந்துரும். என்ன ஈசு இது? உன் போட்டோவை போட்டு போஸ்ட் ஓட்டி இருக்காங்க. இது என்ன மிரட்டுற போஸ்டரா? என்ன உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விட்டு உன்னை பயமுறுத்துறாங்களா? ஆமா சின்னையா, முதல்ல புல்லட் குமாருக்கு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஒட்டினாங்க. அதுக்கு நான் பயப்படல. அதுக்குதான் இந்த தடவை எனக்கு கண்ணீர் அஞ்சலின்னு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. இப்ப எப்படியும் நான் பயந்துருவேன்னு அவங்களுக்குள்ள ஒரு நினைப்பு. என்னக்கா போஸ்டர் பார்த்து அவ பயந்துருவான்னு கணக்கு போட்டா அவ சிரிச்சிட்டு இருக்கா. டேய் பிரியாணி வாடா, அந்த போஸ்டரை கிழிச்செறிவோம். ஈசு போஸ்டர் எல்லாத்தையும் ஆத்தரம் தீர்ற அளவுக்கு கிழிச்சு போட்டேன். பாப்பலாம். சின்னையா, போஸ்டரை கிழிச்ச மாதிரி இத ஒட்டினவங்களையும் கிழிக்க வேண்டாமா? வேணாம் ஈசு, நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்துன்னு தோணுது. இருங்க சின்னையா, இந்த போஸ்டரை ஒட்டினவங்களுக்கு நான் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லைன்னு தெரிய வேண்டாமா? அவங்க இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சு நின்னுட்டு இருப்பாங்க. எனக்கு பயம் இல்லைங்கிறத அவங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். டேய், இந்த போஸ்டரை ஒட்டினவங்க யாரா இருந்தாலும் சரி, கவனமா கேட்டுக்கோங்க. நான் 5 நிமிஷம் இதே இடத்துல நிக்கிறேன். தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நில்லுங்கடா. யாருக்கு தைரியம் இருக்கு, யாருக்கு பயம் இருக்குன்னு இப்ப முடிவு பண்ணிடலாம். சவால் விட்டு சொல்றேன், தைரியம் இருந்தா முன்னாடி வாங்கடா.
1 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. மூணு நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு.